அன்பு வந்து இந்த உலகத்தில் வாழ்கிறதே வேஸ்ட்டு. எனக்கு கண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே கிடையாது. நான் எப்படியாவது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகர் அதிகமாக சாப்பிட்றாரு. ஸ்வீட்டும் அதிகமாக சாப்பிட்றாரு. அதனால ஒரு கட்டத்தில் மயங்கி விழுந்துடுறாரு. ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கார். ரொம்ப மோசமாக இருக்கார். அவருக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு நம்மலாம் சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கேட்டு வீட்டில் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இந்த விஷயத்த வந்து நம்ம கண்மணி கேட்டால் அலறி துடிக்கிறாங்க. கண்மணி வந்து அன்பு தேடி ஓடி போகிறாங்க. இங்கே வந்து கண்மணியை பார்த்துட்டு எல்லாரும் திட்டுறாங்க. அதை கண்மணி கண்டுக்காமல் அவங்க பாட்டு வந்து அன்பு இடத்துக்கு போகிறாங்க. நான் வந்துட்டேங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் நடக்காது. உங்கள் காதலையும் உங்கள் உண்மையான வந்து தியாகத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்கள் வந்து என்னை எவ்வளோ நேசிக்கிறீங்க நல்லாவே தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நான் வந்துட்டேங்க. உங்களுக்கு குழந்த மாதிரி நான் பார்த்துப்பேங்க. யாரும் உங்களுக்கு தேவையே கிடையாது. உங்களை நான் சீக்கிரமாக குணப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்க. அப்படியே வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு அன்பு. அப்படியே வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க கண்மணி. அன்பு அப்படியே வந்து கண்ணத்தோட கண்ணமாக ஹக் பண்ணிக்கிறாரு. சந்தோஷம் தாங்க முடியல அன்புக்கு. வந்து பரவாயில்ல, ஓரளவு வந்து குறைஞ்சிருக்கு சுகரு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாருன்னா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மருந்து மாத்திரைலாம் கொடுத்து அவரை டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க வீட்டுக்கு. இங்கே வந்து கண்மணி அன்பு வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே வந்து எல்லாரும் வந்து அவங்கள பார்த்துட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. அடுத்து வந்து அன்பு கிட்ட வந்து சொல்கிறாங்க கண்மணி, இதுக்கப்புறம் நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களை நான் குணப்படுத்த வேண்டியது என்னோட கடமை. எவ்வளோ சுகர் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை நான் வந்து பார்த்துப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நீ எப்படி பார்த்துப்ப? நீ தான் வந்து அம்மாவுக்கு குணமானோடனே கிளம்பி போயிடுவியே அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நான் ஏன் கிளம்பி போகிறேன்? என் புருஷனை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். என் அன்பை பற்றி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அன்பு என் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது அப்புறம் என் புருஷன் கூட தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. வந்து தாங்கவே முடியல மயூரியாலையும் ஸ்வேதாவிலையும். என்ன நீ இப்படி பேசுகிற? அன்றைக்கி வேணாம் சொல்லிட்டு போகிறேன். இங்கே பாருங்கள், எங்களுக்குள்ளே என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போ நடக்க வேண்டிய கதையை மட்டும் பாருங்கள். என் புருஷன் கூட தான் நான் வாழ்வேன். யாரும் என்னை பிரிக்கவே முடியாது அவர்கிட்ட இருந்து அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. வெளில வராங்க. என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிடுறாங்க. இங்கே பாருங்க கண்மணி, நீ வந்து பிரிஞ்சு போயிட்டு மறுபடியும் எதுக்காக இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. வெளில அதை சொல்ல நீ யாரடி அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வெளில செம்ம டென்ஷன். இங்கே பாரு கண்மணி, அன்போட மனசில் நான் தான் இருக்கேன். நான் யார் சொன்னது நீ தான் இருக்கேன்னு சொல்லிட்டு. முதல்ல அன்பு இப்போ என்ன நண்பர் இருக்காரு பார்த்தல, எனக்காக இந்த உலகத்தை விட்டு போக பார்த்தாரு. அப்படிப்பட்டவர் அவர் காதலை நிரூபிச்சிட்டாரு. இப்போ அது நீ விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. தேவையில்லாமல் மறுபடியும் அன்புன்னு கிட்ட வர்றது, அவர் வந்து ஹக் பண்ணுறது, கட்டிப்பிடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கோயேன். அப்புறம் இந்த கண்மூடியிடும் மறுமுகத்தை நீ பார்ப்பேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு பின்னா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து பாட்டி வராங்க. என்ன கண்மணி ரொம்ப தான் பேசுகிறேன், நீ தானே அன்பு வேணான்னு சொல்லிட்டு போனேன். இப்போ வந்து அன்பு கூட வாழ்றேன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோன்னு அர்த்தம் அப்படின்றாரு அன்பு. அதை கேட்டுட்டு வந்து என்ன அன்பு இப்படி பேசுகிற? ஆமாம், எனக்கு கண்மணி இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. என் காதலை என் கண்மணி ஏற்றுக்கிட்டா. இதுக்கப்புறம் எதுக்காக நாங்கள் யாருக்கிட்டே வந்து விளக்கம் கொடுத்துட்ருக்கணும்? நானும் என் கண்மணியும் சேர்ந்து சந்தோஷமாக நாங்கள் வாழ்வோம். அதனால் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க பாட்டி. என் கண்மணி என் பொண்டாட்டி என் கூட வந்துட்டா. இதில் நான் யாருக்கும் எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படின்றாங்க. இங்கே பாரு அன்பு, உனக்கு உடம்பு சரியில்லை, இப்போ நீ எதுவும் பேச வேணாம். எதுவாக இருந்தாலும் அவள் பேசட்டும் அப்படின்னோடனே நானும் அவரும் சேர்ந்து தான் பேசுவோம் எதுவாக இருந்தாலும் அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு தாங்கவே முடியல வெண்ணிலாவில். பாட்டி என்ன இது அப்படின்னோடனே அதான் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டி டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த சிவகாமிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. உடனே வந்து சிவகாமி வந்து அப்படியே வந்து எழுந்து நடக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவகாமி, ஆமாம் என் பையன் நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்கா, இதுக்கப்புறம் எதுக்காக நான் இருக்கணும், பேசுறியா நீ அப்படின்னோடனே ஆமாம் நான் பேசுகிறேன், நான் அப்பயே சொன்னாலே இவங்க பேசுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ சந்தோஷம் தான் பேச்சே வந்தது. இப்போ சந்தோஷம் தான் நான் நடக்கிறேன். ஆமாம்மா, இப்போ சந்தோஷம் தான் எல்லாமே அவங்களுக்கு சரியாயிடுச்சு. அவங்க பையனும் அவங்க வந்து மருமகளும் சேர்ந்துட்டாங்கன்னு தான் எல்லாத்துமே பிக் பேமிக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்காரு கார்த்தி. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அப்படியே ஸ்வேதா டென்ஷன் ஆகிடுறாங்க. எப்படி நடிக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு கண்மணி, நீ சேர்ந்துட்டு என் பையன் கூட இது போதும் கண்மணி, காலம் ஃபுல்லாக வந்து என் பையன் கூட இருப்பல, போகமாட்டேன்ல. நான் போகமாட்டேன், நான் ஏன் அத்தை போகிறேன்? என் மேலே உயிரே வச்சுருக்கேன் என் புருஷனை விட்டுட்டு நான் எங்கே போகிறேன்? நானும் அவரும் சந்தோஷமாக இருப்போம். அவரை கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்த வேண்டியது என்னோட வேலை அப்படி சொல்லிட்டு என் ராஜாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சிறாங்க. இதெல்லாம் பார்த்து வெண்ணிலாக்கும் பாட்டி கேட்கக்கும் செம கடுப்பாக இருக்குது, தாங்க முடியாமல்.